ஹாய். அப்போ என்னென்னா ஃபினாலேக்கு போடக்குள்ள ட்ரெஸ் வந்துட்டு, இவங்களுக்கு போடக்குள்ள ட்ரெஸ் வந்துட்டு சபரிக்கு திவ்யாவுக்கு 4 பேருக்கும் வந்துட்டு. ஆனால் அந்த 4 பேரத்தில் அரை ட்ரெஸ் மாத்திரம் நல்ல ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா இப்போ நேரடியாக பார்த்தா நல்லா இருக்குமோ என்னவோ தெரில. ஆனால் இதில் பார்க்கும்போது நல்லாவே இல்லை. ஆனால் இவங்களோட ட்ரெஸ்ஸெல்லாம் திவ்யாவுக்கு நல்லா தான் இருக்குது. அந்த ட்ரெஸ் அந்த உடுப்பு நல்லா தான் இருக்குது. ஏன்னா அவங்க கவுன்லாம் போட்டுட்டு நல்லா தான் இருக்குது. சூப்பராக தான் இருக்குது அந்த ட்ரெஸ்ஸு. விக்ரமும் நல்லா இருக்குது, சபரிக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் அரோராக்கு தான் நல்லாவே இல்லை. ஸோ அது நம்ம நேரிட்டு பார்த்தா தான் எப்படி இருக்கும்னு தெரில. பாக்கி இவங்க 3 இடத்துக்கும் சூப்பராக இருக்குது. இது அரோரா தான் லாஸ்ட்டாக விட்டு போவாங்கன்னு நினைக்கேன். ஏன்னா அவங்களுக்கு ரோட்டில் கம்மியாக இருந்துச்சு. இவங்க 3 பேரும் ஃபினாலையில் போவாங்களா இருக்கும், இவங்க அவுட் ஆகி போவாங்க. அப்படி இல்லை, எல்லாருமே ஃபினாலில் வந்துட்டு தான் போவாங்க. எல்லா சீசன்லையும் அப்படி தான் 5 பேர் இருக்கும்போது 5 பேரும் ஃபினால் மெடையில் வந்துட்டு தானே போவாங்க. அந்த 5 இவங்க வருவாங்க. ஆனால் இவங்க ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் அரோரா ட்ரெஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குது. அப்படி எப்படி இருந்த வீடு பாருங்களேன், இவ்வளோ அழகாக இருந்த வீடு, களை கட்டிட்டு இருந்த வீடு ஓஞ்சி ஒன்றும் இல்லாமல் கிடக்குது. ஏன்னா யாரும் இல்லைல்லோ, டாஸ்க் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படி தானே இருக்கும் தீருதில்ல. அப்போ வெளியே ப்ரெசன்ட் சாண்ட்ரா ஏதோ ப்ரோக்ராம் இருக்குது போல் இன்றைக்கி. பிறகு நம்ம வாட்டர் இது பண்ணுறாரு போல். கான வினோத்து பாடல் இருக்குது. சுபியை எல்லோரும் பண்ணுவாங்களா இருக்கும், பண்ணாமல் இருக்கும். ஒவ்வொரு டான்ஸு அது ப்ரோக்ராம் எதாவது பண்ணுவாங்களா இருக்கும், பார்க்கலாம். சூப்பராக பண்ணுவாங்க. இன்றைக்கி யார் கப்பு வாங்குவான்னு நினைக்கிறீங்க? திவ்யா தான் வாங்குவாங்க. யார் வாங்குவாங்க? ஆனால் அதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்து எல்லாம் போக்கணும். பார்வதி கமருதின் பேர் எல்லாம் பேர் சொல்லிவிட்டு லாஸ்ட்டு பார்வதி கமருதின் பேர் சொல்லுவாங்களா. ஆனால் எல்லோரும் எந்திரிச்சிட்டாங்கங்க. திவ்யாவும் அரோராவும் கமித்து எந்திக்கலை. எல்லோரும் எந்திரிச்சுன்னு கை தட்டுறாங்க. போனால் சாண்ட்ரா கூட எந்திரிச்சுன்னு கை தட்டுறாங்க. அவங்களுக்கு பர்ஃபெக்ட் இருக்குது. எந்த இடத்துலையுமே அதான் சொல்கிறாங்க, எந்த இடத்துலையுமே இவங்களுக்குள்ள சண்டை வந்தது கிடையாது. பார்வதிக்கும் சாண்ட்ராக்கும் சண்டை வந்தது கிடையாது. ஏன்னா இவங்க அவங்க அதே போல தான் பழகிருந்தாங்க. அந்த லாஸ்ட் நேரத்தில் தான் கமருதீன் கூட போய் சேர்ந்த பிறகு தான் அங்கேயும் இங்கேயுமே கொஞ்சம் சண்டை வந்துச்சு. இல்லைம்மா இவங்களுக்குள்ள எதுவுமே சண்டை வரல. அப்பவும் சொல்கிறாங்க பார்வதி ரொம்ப பிடிக்கும் தான் சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி தான் இருந்துச்சு. எனக்கே தோணுச்சு வரும்போது பார்வதி தான் இப்போ பார்வதி தான் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு வந்தாங்க. உள்ளே போய் இப்படி பார்வதி கூட இவ்வளோ அழகாக பேசிட்டாங்களே அப்படின்னு நினச்சேன். பேசிட்டாங்க. இந்த லாஸ்ட் இந்த சம்பவம் நடக்காமல் இருந்தால் சூப்பராக அவங்களும் இருந்திருப்பாங்க, சாண்ட்ராவும் இருந்திருப்பாங்க, அரோரா இருந்திருக்க மாட்டாங்க. இந்த பார்வதியும் கமருதீனும் வெளியே போகாமல் இருந்திருந்தா சாண்ட்ரா கூட சண்டை போடாமல் இருந்தாலும் யாரில் வந்திருப்பாங்க? பார்வதி, திவ்யா, சாண்ட்ரா, கமருதீன், சபரி. இவங்க 5 பேரும் ஃபினாலையில் வந்திருப்பாங்க. எப்படினாலும் விக்கலும் நம்ம அரோராவும் வெளியே போயிருப்பாங்க. அது இப்படி இந்த இது இப்படி ஒரு சண்டை அவங்க 2 இடத்துக்கு ரெட் கார்டு கொடுத்தனால ஒரே வாரம் 2 வாரம் ரெட் கார்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. பின்ன அந்த வாரம் சுபியும் கூடி அவுட் பண்ணக்க ஆகிப்போச்சு. இல்லைன்னா அவங்க அப்படியே இவங்க 2 இடத்துக்கு ரெட் கார்டு கொடுக்காமல் இருந்ததா இப்போ சாண்ட்ராவும் நிலையில் இருந்திருப்பாங்க, பார்வதியும் கமருதீனும் இருந்திருப்பாங்க. சரி நேரம் தான், என்னதான் ஒன்று வந்து தானே ஆகணும். என்ன செய்ய முடியும்? ஒரு மனுஷன் இப்போ வண்டியில் போகிறான், என்ன நடக்கும் எது நடக்குன்னு தெரியாதுல்ல, அப்படின்னு நினச்சிக்கிட வேண்டியதான். அப்போ அதுக்காண்டி நம்ம இப்போ நல்லா தான் இருக்கும், காய்ச்சல் வந்துடுது, என்ன செய்ய முடியும்? இப்போ வீடெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் அரோரா ட்ரெஸ் மாத்திரம் தான் ஒரு மாதிரி மொக்கையாக இருக்குது. என்னென்ன ஒரு நல்லாவே இல்லை. பாக்கி எல்லோரும் கூடி பரவாயில்ல, நல்லா இருக்குது. நம்ம ராத்திரிங்கும்போது நம்ம திவ்யா ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கூடி சூப்பராக இருக்கும். அந்த கருப்பும் அந்த கோல்டன் கலர் வரும்போது ராத்திரி இந்த லைட்டு வெட்டத்துக்கு சூப்பராக இருக்கும். சிலப்போ அரோரா ட்ரெஸ்ஸும் அப்படி நல்லா இருக்குது, டான்ஸ் இருக்குது. பார்க்கலாம். ஃபோட்டோலாம் பார்த்தாங்க, சூப்பராக கரெக்டாக இருக்குது. இப்போ அவங்க எல்லோரும் பேசிட்டுருக்காங்க. ஏன்னா எல்லோரும் இந்த பிக் பாஸ் வீட்டிலேருந்து ஒவ்வொரு வாழ்க்கையை எழுதி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படியே போட்டோம் அப்படி தானே. சாண்ட்ரெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்க ஃபைனலில் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அப்படி வருத்தப்படுறாங்க. என்ன செய்ய முடியும்? வருத்தப்பட்டு என்னத்துக்கு ஓட்டு இருந்தால் தானே இருக்க முடியும்.